Hi friends, இந்த வீடியோல வீட்ல இருந்தே நம்ம பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோல silk thread earrings வந்து எப்படி நம்ம வீட்லயே ரெடி பண்றதுங்கறது தான் பார்க்க போறோம். இது வந்து silk thread earrings பண்றதுக்குரிய பேஸ். இது வந்து கடையிலே கிடைக்கும். இது வந்து 6 சைஸ்ல இருக்கும். நான் வந்து மீடியம் சைஸ்ல எடுத்துர்க்கேன். அடுத்து silk thread வந்து உங்களுக்கு என்ன கலர்ல பிடிக்குதோ அந்த கலர்ல எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடி. நீங்க வந்து ஒரு கேலண்டர் அட்டை கூட எடுத்துக்கலாம். வீடியோல காட்டுற மாதிரி நூலை வந்து இந்த மாதிரி சுத்திக்கோங்க. நான் வந்து 30 தடவை சுத்திர்க்கேன். சுத்திட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமா தான் நமக்கு நூல் வரும். இத வந்து அந்த silk thread பேஸ் பிளாஸ்டிக்ல இருக்குல அதுல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அந்த நூலை ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த நூலோட இன்னொரு எண்டை வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து லைட்டா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒண்ணு போல அந்த வீடியோல காட்டுற மாதிரி அந்த நூல் எல்லாத்தையுமே ஒட்டிடுங்க. இந்த நூலோட இன்னொரு எண்டை வந்து நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுறோம் அப்படினா அந்த இயரிங் பேஸ்ல நடுவுல இருக்க ஓட்டை வழியா நூலை வந்து நம்ம ஈஸியா உள்ள விட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். அடுத்து வீடியோல காட்டுற மாதிரி அந்த எண்டை வந்து அந்த ஓட்டை வழியா விட்டு எடுத்துருங்க. இதுல வந்து நூல் வந்து பிசுறாம ஒண்ணு போல வர்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வீடியோல காட்டுற மாதிரியே அந்த ஜிமிக்கி பேஸ் ஃபுல்லுமே நூலால சுத்திருங்க. நூல் சுத்தும்போது அது பிசுறாம ஃபினிஷிங் நீட்டா வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க நான் ஃபுல்லுமே சுத்திட்டேன். லாஸ்டா அந்த மாதிரி அதுல விட்டுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க இதே மாதிரி நான் இன்னொன்னு ரெடி பண்ணிட்டேன். இது மேலே வந்து நம்ம ஒட்டுறதுக்கு ஜுவல்லரி மேக்கிங்ல இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கு. இது வந்து நிறைய டிசைன்ல கிடைக்கும். சின்னதாகவும் இருக்கும் பெரியதாகவும் இருக்கும். இதை வந்து வீடியோல காட்டுற மாதிரி அந்த ஜிமிக்கி மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இது வந்து காயட்டும். அதுக்குள்ள இதுக்கு மேலே வந்து நம்ம கம்மல் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங்ல தான் நம்ம கம்மல் ரெடி பண்ணணும். இது வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து செகண்ட் சைஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஜிமிக்கிக்கு இந்த சைஸ் தான் மேட்சிங்கா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த சைஸ்ல எடுத்திருக்கேன். இந்த நூல் வந்து 10 தடவை சுத்தி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஜிமிக்கிக்கு எந்த மாதிரி பண்ணமோ அதே மாதிரி ஃபெவிகால் வச்சு அந்த நூலை ஒட்டிட்டு அந்த ரிங்கில் அந்த நூலை வந்து சுத்திடுங்க. சுத்தும் போது நூல் பிசுறாம நல்லா டைட்டா ஃபினிஷிங் நீட்டா வர்ற மாதிரி சுத்திக்கோங்க. இப்போ பாருங்க நான் ஃபுல்லுமே சுத்திட்டேன். இதை வந்து இந்த மாதிரி முடிக்கும் போது ஃபெவிகால் அப்ளை பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம நூல் ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது இந்த மாதிரி நூலில் சுற்றும் போது அது வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் தான் நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 2 ரிங் வந்து நான் சுற்றி முடிச்சிட்டேன். அடுத்ததாக இதில் வந்து பின்னாடி கம்மல் மாட்டுற மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்கில் மெட்டீரியல் உண்டு. அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதுவுமே சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உண்டு. நம்ம எந்த சைஸில் கம்மல் ரெடி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதோட சென்டரில் வந்து சின்னதாக ஒரு கோல்டன் கலர் பீடு வந்து ஒட்டி நான் இந்த கம்மலை வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் நம்ம ஸ்டோன் செயின்ஸு இன்னும் நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வேணால் நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து கம்மல் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக அந்த ஜிமிக்கி வந்து காஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த மாதிரி பேஸ் வந்து பெருசாக கிடைக்கும். இதை வந்து இந்த பின்னில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த ஜிமிக்கியோட அடியில் கூடி அந்த மேலே ஒட்டியிருக்கிறது வழியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இது மேலே வந்து சின்னதாக ஒரு கோல்டன் பின் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த பின் வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த கம்பியை வந்து வளைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி வளைச்சி அது வளைச்சதே தெரியாத அளவுக்கு அந்த பீடுக்குள்ளே அதோட எண்டை விட்டுருங்க. அடுத்து இந்த சின்ன ரிங் யூஸ் பண்ணி அதில் மாட்டிடுங்க.
இதில் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பால் செயினோ ஸ்டோன் செயினோ எது வேணால் நம்ம யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், அல்லது அப்படியே அந்த த்ரெட்டு தெரிகிற மாதிரி கூட நம்ம கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கம்மலை வந்து அந்த ஜிமிக்கியில் மாட்டி இதை ஜிமிக்கி கம்மலாக கூட அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சொந்த தேவைக்கு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அல்லது இதை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இதோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை சேல் பண்ணலாம். நானும் இதை வந்து பிஸ்னஸாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.